வணக்க மக்களே, இப்ப லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராணவும் சௌந்தர்யாவும் பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆயிட்டாங்க. சோ இப்ப இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா சங்கீத சுரங்கள் கதையா வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் பொம்மையை வச்சுட்டு நீ போறியா நான் போறியான்னு உட்கார்ந்துருக்காங்க. சோ என்ன முடிவா போகுதுன்னு தெரியல. சோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மஞ்சரி ஒரு சண்டை, அன்சிதா ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஏதுங்கிறத டீடைலா சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிக்கிங்க நம்புறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ராணுவ சௌந்தர்யா 2 பேருமே தோத்துட்டாங்க. அதாவது பொம்மை வந்து வீட்டுக்குள்ள போக முடியாம வெளியேறிட்டாங்க கேம் விட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொம்மையை வந்து தேடிட்டு இருக்காங்க. மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா பொம்மையை ரொம்ப நேரமா தேடுறாங்க. பொம்மை எங்க பொம்மை எங்க பொம்மை, என்னோட பொம்மை யாரா வச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சரி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேர் பொம்மை, அதாவது முதல் ரவுண்ட்ல பவித்ரா ஜனனி என்ன பண்ணாங்களோ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி பண்ணாங்க. 2 பேரோட பொம்மை, ஆனந்தி பொம்மை அண்ட் ஜாக்லினோட பொம்மை, 2 பேரோட பொம்மையோடய காலுக்கு அடியில வச்சு அமுக்கிக்கிட்டு இவங்க பொம்மையை தேடிட்டு இருந்திருக்காங்க. மேல ஒரு ஆள் ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஏன் பொம்மை எங்க, ஏன் பொம்மையை கொடு, ஏன் பொம்மையை கொடு, ஏன் பொம்மையை கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஜாக்லின். அவங்க ஜாக்லின் கையில வச்சிருக்க பொம்மை வந்து பாத்தீங்கன்னா தீபக்கோட பொம்மை. தீபக்கு ஃபர்ஸ்டே போய் சிவகுமாரோட பொம்மையை வந்து சேவ் பண்றாரு உள்ள. சரிங்களா? இப்ப என்னன்னா 3 பேர்ல பாக்கி எல்லாரோட பொம்மையுமே போயிருச்சு. மஞ்சரி வந்து 2 பொம்மை வச்சிருந்தாங்களே, அதுல ஒரு பொம்மையை ஆனந்தியோட பொம்மையை பவித்ரா ஜனனி புடுங்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. மிச்சம் ஒரு பொம்மை இப்ப கையில இருக்கிறது, மஞ்சரி கையில இருக்கிறது ஜாக்லின் பொம்மை. அப்ப நம்ம ஜாக்லினோட கையில இருக்கிறது தீபக்கோட பொம்மை. அப்ப மஞ்சரி பொம்மை எங்க அப்படின்னு தேடி பார்த்தாதான் தெரியுது, சைலண்டா எடுத்துட்டு அன்சிதா போய் அண்ணன் உட்காந்துருக்காங்க. சோ இப்ப பொம்மைக்காக 3 பேர் கன்வர்சேஷன் போகுது. இந்த கன்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா தேவையே இல்லாம தொண்டை கிளிய கத்துறாங்க நம்ம சௌந்தர்யா. தேவையில்லாம இந்த கேம் விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து நீ பொய் சொல்ற மஞ்சரி, நீ அதை சொல்ற மஞ்சரி, இது அதை சொல்ற மாதிரி இதை சொல்ற அப்படின்னு சொல்லி பாயிண்டே இல்லாம அவங்கள்ட்ட ஒரு கருத்துனே ஒண்ணு இல்லாம சும்மா ஏதாவது பேசுவோம், இவங்களை போய் டார்கெட் பண்ணி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவன் வேற முட்டு ரயான் வேற சௌந்தர்யாவுக்கு ஒரு முட்டு வேற கொடுக்குறாப்ல. ரயான் ஏதாவது பாயிண்ட் இருக்கணும், கேம் விட்டு வெளில போயிட்டாங்க, பேசக்கூடாது. சரி அப்படியே பேசுறமா இருந்தாலும் கரெக்டான பாயிண்ட் இருந்தாலும் பேசலாம். மத்த எல்லாம் சைலண்டா உட்காந்துருக்காங்க. இவங்க போய் சம்பந்தமே எல்லாம் என்ன நீ பேசாத, அதுக்கு மஞ்சரி அதுக்கு மேல நீ என்ன பேசுற அப்படி இப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு பழைய டாஸ்க் மாதிரிலாம் இல்ல, டால் டாஸ்க் மாதிரிலாம் இல்ல, ஏதோ ஓரளவுக்கு சண்டை போட்டு இது பண்றாங்க. சரி அன்சிதா என்ன மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கேட்பீங்களே, அன்சிதா ஒரே வார்த்தையா சொல்லிட்டாங்க, எதை கொண்டு போனாலும் மஞ்சரிடைய பொம்மையால என்னால உள்ள கொண்டு போக முடியாது, எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க சொல்ல நம்ம ஜாக்லின் வந்து கேக்குறாங்க மஞ்சரிட்ட, மஞ்சரி ப்ளீஸ் டி என் பொம்மையை கொண்டு போய் வச்சிரு, நீ என் பொம்மையை கொண்டு போய் வச்சிரு, நான் தீபக் பொம்மையை ஹோல்ட் பண்ணிடுறேன், அவன் வந்து உன் பொம்மையை வச்சிருவா அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வார்த்தையா அன்சிதா மறுபடியும் சொல்றாங்க, யார் பொம்மைலாம் இல்லை, எனக்கு தீபக் பொம்மை போகணும்னு ஆசை, நீ என்ன பண்ணாலும் இந்த பொம்மையை நான் உள்ள கொண்டு போக மாட்டேன், நீ தீபக் பொம்மையே கொண்டு போய் வச்சாலும் நான் இந்த பொம்மையை கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நேருக்கு நேரா சொல்லிட்டாங்க. சோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு எப்படி முடிவு கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சோ பவித்ரா ஜனனி பண்ணது இது நம்ம பவித்ரா ஜனனி பண்ணப்போ வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, அதை யாரும் பெருசா பார்க்கல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி அதை பண்ணிட்டு மஞ்சரி 2 பொம்மை எடுத்தது தப்புன்னு சொல்லி சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரியை பிளேம் பண்றாங்க. பட் அது வந்து ரூல்ஸ் கிடையாது, மறைச்சு வைக்கிறதா தப்பு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அப்படிதான் நினைச்சு அதையுமே கேட்கல. சரிங்களா? சோ அதை வச்சிருந்தாங்க. இப்ப ஜாக்லின் என்ன சொல்றாங்க, அண்ணா நான் உன் பொம்மையை எடுத்து வைக்கலாம் பிளீஸ்னா, இது ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் டாஸ்கா இருக்கும், அதனால எனக்கு கொடுத்துருண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொம்மையை 3 பேர் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது மஞ்சரி வந்து ஜாக்கோடது, ஜாக் வந்து தீபக்கோடது, அன்சிதா வந்து மஞ்சரியோடது, இப்படி 3 பேருது இருக்கு. இப்ப தீபக்கோடது மட்டும் தான் இடையில வந்து அன்வான்டா வந்து மாட்டி இருக்கு. சோ இதுல எந்த பொம்மை உள்ள போகும் நீங்க நினைக்கிறீங்க, இல்ல இது இப்படியே உட்கார்ந்தா கடைசி வரைக்கும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு, இது இப்படியே உட்கார்ந்தா என்ன நடக்கணும், உங்களோட கருத்து என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க. சௌந்தர்யா தேவையெல்லாம் பேசுறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.